சொன்னோடனே பகவான் பார்த்தார். அடியே பார்வதி, நீயோ பெண்ணா பிறந்தவா. பெண்ணா பிறந்தா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருப்பாளா? பெண்ணா பிறந்தா வாய் சும்மாயே இருக்காது. மூணு மூணுங்கம்மா. ஓ முணு முணும்பாளா? அதான் சொல்லுவாங்க இல்லையா, 50 ஆம்பளை ஒரு இடத்துல இருக்கும் சரி, 4 பொம்பளை ஒரு இடத்துல இருக்கும் சரி. உண்மைதானே உண்மைதானே. அப்படி கலகலன்னு இருப்பாங்கண்ணே. கலகலன்னு அப்படித்தானே இருக்கணும். அங்க அப்படியா நீங்க குசு குசுன்னு பேசுறீங்க, பொம்பளை கொஞ்சம் சத்தமா பேசுறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். உண்மைதானே உண்மைதானே. அது வேற கூடிட்டேனா அத மாதிரி பகவான் சொன்னா பாருங்க, அம்மா ஏ பார்வதி, நீயோ பெண்ணா பிறந்தவா, வாயை வச்சு சும்மா வரமாட்டேன். பூலோகத்துல நான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமா படைச்சிருப்பேன். அவங்க பூர்வீக தவச்சவ புண்ணிய பிரகாரம் படைச்சிருப்பேன். ஆமா, ஒருத்தரை பார்த்தேன்னா பரம ஏழையா படைச்சிருப்பேன். ஒருவரை பார்த்தேன்னா ஏகப்பட்ட சொத்து சுகம் இருக்கும். ஆனா அவருக்கு மன நிம்மதி இருக்காது. கோடி கோடியா இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு ஒரு 10 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்களே. இருக்க மாட்டாங்கல்ல, கொடுக்க வேண்டாம் இருக்காது, இருக்கவும் கொடுக்க மாட்டான். கட்டக்காரத்துல 50 பணம் இருக்கு, மனசார 10 ரூபா ஒருத்தர் கொடுக்க மாட்டாரு. பிறகு எங்க கூடி பிள்ளை இருக்கும், அப்படிதான் இருக்கும். சரி அப்படிதானே, வேண்டாம். அத மாதிரி பாருங்க, நான் நாகராஜ நாயக்கனி தவம் இருக்கேன். பகவான் படியிறக்க போறார், பார்வை வெளிமறிச்சு நானும் வாரேங்க. இப்படித்தாவா நானும் 4 மணிக்கு எனக்கு வந்து ஊர் அறியப்புறம். அறியப்புறத்துல 4 மணிக்கு என் வீட்டுக்காரிட்ட நான் சொன்னேன், எப்படி போயிட்டு வாரம்மான்னு சொன்னான். சரி இல்ல நானும் வாரேன்னு சொன்னான். நான் நீலாம் வேண்டாம்மா, வில்லு படிக்க முடியாது, தொழிலுக்கு வர இடத்துல இடைஞ்சலா இருக்கும். சரி அப்படின்னு நீ ஒத்தையில இருக்கான்னு சொல்லிட்டு எங்க அண்ணனை கூப்பிட்டு எங்க அண்ணனை துணைக்கு வச்சுட்டு வந்தேன். சரி நான் 4 மணிக்கு வில்லுக்கு வரட்டு வந்திருக்கேன். 6 மணிக்கு எனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வந்தது. என்ன சந்தோஷம்? ஒரு போன் வந்தது. என்ன போன்? எங்க அண்ணனை என் வீட்டுக்காரி எஸ்கேப் அப்படின்னு ஒரு போன் வந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம், சனி எண்ணெயோட நம்மளை விட்டு ஒளிஞ்சுது அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். அதான் இன்னைக்கு இவ்வளவு கலகலப்பா வில்லு படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏனே நிம்மதி இன்னைக்கு தான். ஏனே என்னன்னு உங்க குடும்பம் பஞ்சவாண்ட ஒரு குடும்பம். ஓஹோ குடும்பம் எங்க குடும்பம். ஏனே இப்ப போன சந்தோஷம் பாரு, 2 நாள் கழிச்சு வந்தாலும் ஏத்துக்கிடுவாரு. உண்மைதானே, அப்படிப்பட்ட குடும்பம். ஆமா அதே மாதிரி சரி அம்மா, நான் ஒருவருக்கு ஏகப்பட்ட சொத்து தான் கொடுத்தாலும் மன நிம்மதியை கொடுத்துருக்க மாட்டேன். சரி நீ என் கூட வந்தானு. ஆமா ஆமாம்மா, அதான் சொல்லுவாங்க பாருங்க. என்னம்மா? ஏன்னா அவ்வளவு சொத்து சுகத்தை கொடுத்து அவருக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருக்க மாட்டேன். ஆமா ஆமாம்மா, நீயோ பெண்ணா பிறந்தவா, ஆமா ஏழை மனம் கொண்டவா, அவன் இறங்குற மனம் கொண்டவா, அதனால அவங்களுக்கு ஒரு குழந்தை வரத்தை கொடுத்தானே. ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, ஏன் அவங்க அப்படி இருக்காங்க, ஏன் இவங்களுக்கு கொடுத்தானு அவங்களுக்கு கொடுத்தானு நீ கேட்ப. அதனால நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவானா இல்ல நான் படியளக்கத்தான் முடியுமா? ஆமா அதனால படியளக்க வர வேண்டான்னார். சரி பார்வதி பிடிவாதம் முடிச்சா கேட்பாளா? ஆமாப்பா, கண்ணன் தங்கச்சி இல்லையா? ஆமா அவ யாரு? சக்தி. சரி அவ புடிச்ச வயலுக்கு 3 கால்னா 3 கால் தான். கண்டிப்பா நான் வாரேன்னா வாரேங்க. ஆமா ஏன்? பகவான் பார்த்தார். சரி நான் சொன்னதை கேட்க மாட்டா. சரி பார்வதி, நீ என் கூட வாரதா எனக்கு ஒரே ஒரு சத்தியம் மட்டும் பண்ணிட்டு வா. ஒரே ஒரு சத்தியம். என்ன சத்தியம் தெரியுமா? பகவான் வார்த்தைக்கு பயில் வார்த்தை பேச மாட்டேன். சரி ஆண்டவனோட வார்த்தை பேசணும், அடுத்த வார்த்தை பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணினார். சரி உடனே பார்வதி பார்த்தா, சத்தியம் தானே என்ன பண்ண போறேன்னா. சரி அம்மா சத்தியம் ஏன் மேல பண்ண வேண்டாம். ஏன்னா புருஷன் தானே, புருஷனை பார்த்தா உங்களுக்கு அப்படித்தானே இருக்கு. சரி புருஷன் மேல சத்தியம் பண்ணாத. உங்க அண்ணன் இருக்காரு கோபால கண்ணன், உங்க அண்ணன் மேல சத்தியம் பண்ணி அவங்க கூட வாழ்னார். சரி உடனே பார்வதி பார்த்தா, சத்தியம் பண்ணியாவது பகவான் கூட போகணும் அப்படின்னு சொல்லி தன் அண்ணன் கோபால கண்ணன் மீது சத்தியமாக பகவான் வார்த்தைக்கு பதில் வார்த்தை பேச மாட்டேன் என்று சத்தியம் பண்ணி பகவான பார்வதியும் படியிருந்து வராங்க. அப்படியே படியாந்துட்டு வராங்க. ஆமா சரி அவங்க எங்க வராங்க தெரியுமா? எங்க வருகிறார்? பகவானும் பார்வதியுமாக எங்கே எங்கே வாராரானா ஈசன் தேவி படியிருந்து வரபோது பார்வதி சத்தியம் பண்ணிருக்கா. பாத்தீங்களா? யார் மேல பண்ணிருக்கா? அண்ணன் மேல பண்ணிருக்கா. அண்ணன் கோபால அண்ணன் மேல பண்ணிருக்கா. உடன்பிறப்பு இல்லையா? உடன்பிறப்பு மேல சத்தியம் பண்ணா எப்படி இருப்பா? ஏ அப்பா ரொம்ப பயபக்தியா இருப்பா. பயபக்தியா? அதுவும் பெண்கள் எல்லாம் சத்தியம் பண்ணா அப்படி காப்பாத்துவாங்க இல்லையா? காப்பாத்துவாங்க. ஆமா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு பகவான் வார்த்தைக்கு பயில் வார்த்தை பேசாம பகவான் லீலைகளை பார்த்து கொண்டே வருகிறார். அப்படியே வாயை திறக்கல, மறுவார்த்தை பேசல, அப்படியே மௌனமா வந்துகிட்டு இருக்கா. பகவான் பார்த்தா
சொன்னார் அமைதியாக வரும் பார்வதியை பகவான் பரிசோதிக்க எண்ணினார். சரி. ஏனே பகவான் அமைதியா இருக்க சொன்னா பார்வதி அமைதியா இருக்கா. இந்த பொம்பளைங்க அமைதியா இருந்தாலும் இந்த ஆனா பிறந்த ஆம்பளைங்க இருக்க விடுதாங்களா? இருக்க விட மாட்டாங்க. அமைதியா இருந்தா ஊமையா வராங்காங்க. சரி. பதில் பேசினா வாயாடிங்காங்க. அப்ப இந்த பொம்பளை என்னதான் செய்வா? என்ன செய்வா? பெண்ணா பிறந்தவா? அதே மாதிரி அமைதியா வரும் பார்வதியை பகவான் பரிசோதிக்க எண்ணினார். எப்படி நினைக்கிறா? என்ன செய்ய தெரியுமா? அவங்க வர்ற வழியில ஒரு பெரிய ஆலமரத்தை சிருஷ்டி செய்தார். ஆலமரம். அந்த ஆலமரத்து அடியில 10 வயதுடைய பாலகன் ஆடு மாட பதிக்கு அப்படியே வாரான். வர்ற பையன் ஆலமரத்தை பார்த்தான். ஆட்டுக்கு குலக வைப்போமே அப்படின்னு சொல்லி ஆடு மாடை ஆலமரத்து அடியிலே அமர்த்தி விட்டு ஆட்டுக்கு குலை பறிப்பதற்காக மரத்து உச்சில விறுவிறுன்னு ஏறினான். ஏறி பையன் எப்படியாப்பட்ட பையன்? நம்ம அண்ணன் கட்டக்காரன் மாதிரி கட்டக்காரன் மாதிரி ரொம்ப புத்திசாலி பாருங்க. புலிகுட்டி பாண்டி இல்லையா? என்ன செய்தாரு? மரத்து உச்சில விறுவிறுன்னு ஏறினான். ஏன்னா ஏறும் போது தான் கஷ்டப்பட்டு ஏறிட்டோம், இறங்கும் போது சீக்கிரமா இறங்கிடுவோமே அப்படின்னு புத்திசாலி என்ன செஞ்சாரு? மரத்து உச்சில போய் உட்கார்ந்துகிட்டார். உச்சில உட்கார்ந்து முனிகொப்ப உட்கார்ந்து அடிக்கொப்ப விட்டுதாரு. முனிகொப்பல உட்கார்ந்து அடிக்கொப்ப விட்டுதாரு. அப்ப எவ்வளவு புத்திசாலி பையன்! இந்த அதிசயத்தை பார்வதி பார்த்தா. பகவானே அதோ பார்த்தீர்களா? ஒரு அரியாசிறு பாலகன் முனிமரத்துல உட்கார்ந்து அடிக்க விட்டு விட்டுதானே, முனிகோப்புல உட்கார்ந்து அடிக்கொப்ப விட்டுதானே, அவன் கீழே விழுந்தான்னு சொன்னா தாய்க்கு பிள்ளையா போய் சேருவானா? போக மாட்டான். அதனால நீங்க தான் அவனை காப்பாத்தணும்னா பகவான் பார்த்தார். எடி அப்படியே அவன்கிட்ட என்ன சொன்னேன்? என்னங்க? வாயோடு வாய் திறக்க கூடாதுன்னு சொன்னேன். இப்ப அவனை காப்பாத்தி இவனை காப்பாத்தீங்க. ஏங்க என்ன? நான் முதல்ல உங்க கூட வந்திருக்கேன். எங்க வந்திருக்க? படி அளக்க இடத்துக்கு. அந்த நேரத்துல ஒரு பாலகன் ரொம்ப வங்கோலையோ மாலை போறதை நான் கண்ணால பாக்கணும். உண்மைதானே? முதல்ல வந்திருக்கேன். இந்த பாலகன் ஆண்டு போனோம்னா பெரிய அபசகுணம் ஆயிராதா? அதனால அவனை காப்பாத்துங்க. பெண்ணா பிறந்தவளுக்கு மனசு இறங்குன மனசு. ஏழை மனம் கொண்டவள் இறக்க குணம் கொண்டவள் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே பகவான் பார்த்தார். சரி பார்வதி, வாழ பிறந்தவன் வாழ்வான், சாக பிறந்தவன் ஜாவான். மரத்து உச்சில இருந்து அந்த பையன் கீழே விழும் பொழுது அம்மா என்று சொல்லி விழுந்தான்னு சொன்னா சக்தி நீ போய் அவனை காப்பாத்து. இல்ல அப்பான்னு சொல்லி விழுந்தாம்னா சிவன் நாம உயிரை கொடுக்க என்று பகவானும் பார்வதியும் பார்த்து கொண்டிருக்க பேசி முடிக்கல. வெட்டி முடிச்சிட்டான் பையன். லாஸ்ட் வெட்ட வெட்டி அவசரமா வெட்டுதான். பையன் எப்படி வாரான்? கொப்பு மேல, பையன் மேல, கொப்பு மேல அப்படியே உருண்டு வாரான். பிள்ளை வர்றான். உருண்டு வரும்போது பார்வதி வாயே பாக்கா அம்மான்னு சொல்ல மாட்டானா? நான் போய் உயிரை கொடுத்துருவேனே. பகவான் பாக்காரு, அப்பான்னு சொல்ல மாட்டானா? நான் போய் உயிரை கொடுத்துருவேனே அப்படின்னு பாக்கும்போது பையன் அம்மான்னு விழுந்தானா? என்ன சொன்னா? பாவி பையன் அப்பானா விழுந்தானா? உள்ள என்ன சொல்லி விழுந்தான்? என்ன சொன்னா? செத்தனேன்னு விழுந்தான். பார்த்தாயா பார்வதி? வாழ பிறந்தவன் வாழ்வான், சாக பிறந்தவன் சாவான். உண்மைதானே? பகவான் அந்த காலத்து பெரியவங்க சொல்லுவாங்க, வாழ்வும் தாழ்வும் வேற எங்கேயும் இல்ல, நம்ம வாயில தான் இருக்கு. வாழ்வும் தாழ்வும் நம்ம வாயில இருக்கா? ஆமாம்மா. எப்படி? இப்ப நம்ம அண்ணாவி வந்த உடனே கோயில்ல போடாம கோயில்ல போய் சாமி கும்பிட்டாங்க. எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும்னு சொல்லி அம்மா சாமி கும்பிட்டாங்க. நான் அதை விட ஒரு படிக்கு மேல போய் நான் எப்படி சாமி கும்பிட்டேன் தெரியுமா? எப்படி கும்பிட்டேன் தெரியுமா? என் வீட்டுக்காரி எப்படி போனாலும் பரவாயில்ல, என் குழந்தையா நல்லா இருக்கணும்னு சாமி கும்பிட்டேன். பரவாயில்லையே. எப்படி சொன்னேன்? இத மாதிரிதான் போன வாரம் 11:30 மணி பீடி கடைக்கு, செய்தி வீடு கடைக்கு என் வீட்டுக்காரி போனா. கடைக்கு மணிக்கு நேரம் ஆயிட்டுன்னு சொல்லி வேகமா போனா. போது ரோட்டுல கல்லு கிடக்கும், அது இயற்கை தான். ஒரு கல்லு தட்டிட்டு, விரல்ல கல்லு தட்டிட்டு ரத்தம் வந்துட்டு. என்ன செய்யணும்? ஒண்ணு அம்மான்னு சொல்லணும், இல்லன்னா அப்பான்னு சொல்லி இருக்கணும், இல்லன்னா நான் ஒரு குடிக்கார பையன் இருக்கேன் என்னையாவது நினைக்கணும். இவன் என் விரல் போச்சேன்னா இப்ப விரல எடுத்தாச்சு, ரூபாய் 8000 காலி விரலையும் எடுத்தாச்சு. அப்போ வாழ்வும் தாழ்வும் எங்க இருக்கு? வாயில இருக்கு. நம்ம வாயில தான் இருக்கு. பகவான் எதுக்காக வேண்டா தெரியுமா? நல்ல வார்த்தை சொல்லி பழக வேண்டும். வீட்டை விட்டு போகும்போது போயிட்டு வரேன்னு சொல்லணும். அவன் அம்மான்னு சொல்லிருந்தா சக்தி காப்பாத்திருப்பா, அப்பான்னா பகவான் காப்பாத்திருப்பா. ஒன்னும் சொல்லாம முக்கிட்டு இருந்தா கூட பூமாதேவி காப்பாத்திருப்பா. அப்ப அவன் செத்தனே நான் சொன்னான் பார்த்தீங்களா, அவன் வாயால் தான் அவனுக்கு சாவு. ஏன்னா நல்ல வார்த்தை சொல்லி வீட்டில் பழக வேண்டும். எந்த வார்த்தையுமே நல்ல வார்த்தை சொல்லணும். அவன் கொண்டாடி காலு போச்சேன்னாவோ காலு போச்சு, அம்மான்னு சொல்லியிருந்தா ஒன்னும் ஆயிருக்காது. அவன்
சந்தோஷமா குடியார இந்த புருஷன் நினைச்சு ஐயானிய புருஷன் நினைச்சா கூட ஒண்ணு இருக்காது. நிக்கலாம்ல நான் போய் காப்பாத்திருப்பேன். புருஷன் நினைக்கலாம்ல. உங்களுக்கும் தெரிஞ்சு வச்சா குடியாரம்னு வேறது பக்கத்துல பழகுதம்ல வாட அடிக்கல அப்பப்போ. அப்படியா? சரி சரி சரி. அதே மாதிரி பகவான் அங்கே ஒரு விளையாட்டை விளையாடி எங்க வராங்க தெரியுமா? ஏ அந்த இடம் தனை கடந்து பகவானும் பார்வதியும் எங்கே எங்கே வாராரானா அந்த நகலோகே பட்டணமா பட்டணமா வடியளந்து அங்கே நாகல் ரெண்டு ஊசி மயில தலைகீழ தாம இருப்பதை பார்த்தா பார்வதி. அது அவ கண்ணுல தான் தெரியணுமா? ஆமா, பெண்ணா பிறந்த கண்ணுக்கு தானே தெரியும். ஏன்னா அவ கண்ணுதான் உருண்டுகிட்டு வரும். பார்த்தா பார்த்தீங்களா பகவானே? என்ன அதோ பாத்தீங்களா? என்னம்மா ரெண்டு நாகங்கள் ஊசி மயில தலைகீழ தாம இருக்காங்களே. சரி, எதுக்கு இருக்காங்க? அவங்க ஒரு பிள்ளைக்காக தாம இருக்காங்க. ஒரு பிள்ளைக்காகவா? ஆமா. எத்தனை வருஷமா இருக்காங்க? 12 வருஷமா இருக்காங்க. 12 வருஷமா தாம இருக்காங்களா? ஆமா. அப்ப நீங்க தினந்தோறும் இந்த வழியா தானே போறீங்க வாரீங்க போறீங்க? இப்படித்தான் வாரேன், இப்படித்தான் போறேன். அப்போ ஒரு குழந்தை வர கொடுத்தா என்ன சுவாமி? பார்வதி என்ன இல்லன்னு சொன்னா என்னால கொடுக்க முடியாது. அப்ப யார் கொடுக்கணும்? மும்மூர்த்திகளும் ஒன்னா சேரணும். ஆஹா, அதுவும் இல்ல. என்ன கைலாச கணக்கு பிள்ளைகிட்ட சொல்லி கணக்க பார்க்கணும். கணக்க பார்க்கணுமா? கணக்குல பிள்ளை இருந்தா கணக்கு பிள்ளைய கொடுக்கலாம். கணக்கு பிள்ளைய கொடுத்துறவா? கணக்குல பிள்ளை இருந்தா பிள்ளை வரம் கொடுக்கலாம். அதான பார்த்தேன். கணக்கு பிள்ளையத்துக்கு தான் கொடுக்குறது நினைச்சேன். சரி. ஆஹா, அம்மா பார்வதி, பிள்ளை வரம் என்பது சாதாரணப்பட்ட வரம் கிடையாது. கல்யாணத்துக்கு 1000 பேர் வரலாம், 1000 பரிசு கொடுக்கலாம். சரி. பகவானா கொடுக்க வேண்டிய பரிசு என்ன கொடுக்க தெரியுமா? என்ன பரிசு? அதான் குழந்தை பரிசு. ஓஹோ. முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னா பகவான் குழந்தை பரிசு கொடுத்தான்னு அர்த்தம். ஆமா ஆமா. அதே போல இந்த குழந்தை வரம் வந்து சாதாரணமா கொடுக்க முடியாது. முடியாது. அவங்க முன் ஜென்ம கணக்கை நம்ம பார்க்கணும். சரி. அதனாலதான் இன்னைக்கு ஜாதகம் பார்ப்பாங்க. ஆமா. ரெண்டு, ஒரு பாவ கணக்கு ஒரு புண்ணிய கணக்கு. ரெண்டு கணக்கு ஒண்ணு சேர்ந்தாதான் குழந்தை வரம் இருக்கும். உண்மைதானே? அளவுக்கு மீறி 2 பேரும் புண்ணியம் இருந்தாலும் குழந்தை இருக்காது. 2 பேர் கணக்கு பாவ கணக்கா இருந்தாலும் குழந்தை வரம் இருக்காது. ஒரு பாவ கணக்கும் புண்ணிய கணக்கும் ஒண்ணு சேரணும். சரி. அப்பதான் குழந்தை வரம் கிடைக்கும். அப்படின்னு சொன்ன உடனே கைலாசத்திலே இருக்கக்கூடிய சித்திரபுத்திரனை நாரை வரவழைத்து அப்படி கணக்கை பார்க்க சொன்ன போது சித்திரபுத்திரனை நாகராஜன் கணக்கு பார்க்கார். அங்கே நாகராஜன் கணக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி அம்மா? ஆண்டவனே பகவானே அமுதானந்த சங்கரனே பிள்ளை எல்லாம் நாகராஜன் முன்னே ஒரு ஜென்மத்தில வேடுவனாய் தான் பிறந்து ஒரு சினை மானை கொன்று போட்டான். சினை மானை கொன்றதோ சினை மானை கொன்றதோ இந்த ஜென்மத்தில பிள்ளை பார்வதி, நாகராஜன் என்ன பாவம் இருக்கா பாத்தியா? முன் ஜென்மத்துல வனவேடுவனாய் பிறந்து ஒரு சினமான கொண்டு போட்டு இருக்கான். வேடுவனா பிறந்தா அவன் வேட்டைக்கு தானே போவான். அவன் வேட்டைக்கு போனதும் தப்பு இல்ல, மான கொண்டதும் தப்பு இல்ல. ஆனா வயிற்றுல இருந்து இறந்து போனதே ஒரு குட்டி மான். அந்த குட்டி மான் இறந்ததுனாலதான் இந்த ஜென்மத்துல அவங்க குழந்தை வரம் கிடையாது. அவனும் சிசுவை தான் அழிச்சிருக்கான். வயிற்றுல உள்ள சிசுவை கொண்டா மத்தியில அதனால குழந்தை வரம் கிடையாது. அப்ப பார்த்தால் பார்வதி, ஆனா பிறந்த ஆம்பளை 1000 தப்பு பண்ணுவான். இந்த பொண்ணா பிறந்த நாகக்கண்ணிய பாருங்க, அப்படியே பால் வெடித முகமா இருக்கு பாருங்க சுவாமி. நல்லா பாருங்க, பால் வெடிது பாருங்க. பால் வெடிதா வேத்து வெடிதா? வேத்து வெடியல, பால் வெடித முகம் சுவாமி. பெண்கள் முகமெல்லாம் பால் வெடித முகம். ஆமா, அவ கணக்க பாருங்களேன். ஆம்பளை இருக்காங்க, ஏன்னே தெரியல. இந்த ஆம்பளைங்களே அப்படித்தான், எப்ப பார்த்தாலும் முரட்டு பீஸ் தான். முரட்டு பீஸ். ஆமா, அப்படி சொன்ன போது உடனே நாகக்கண்ணி கணக்க புரட்டி பார்த்தாங்க. நாகக்கண்ணி கணக்கு எப்படி தெரியுமா? ஆண்டவனே பகவானே பகவானே அமுதானந்த சங்கரரே அமுதானந்த சங்கரரே ஆண்டவனே பகவானே பகவானே அமுதானந்த சங்கரரே அமுதானந்த சங்கரரே
ஜென்மத்துல என்னமா பிறந்திருக்கா? அதாவது பாருங்க, மருத்துவச்சியா பிறந்திருக்கா. மருத்துவச்சியா பிறந்து ஒரு குழந்தை, 2 குழந்தை இல்ல, 5-6 குழந்தைகளை கருவறுத்து கொண்டு இருக்கா. கருவழிக்க கை மருந்து கொடுத்திருக்கா. ஆமா, மருத்துவச்சியா பிறந்தா எதுக்கு மருந்து கொடுக்கலாம்? மருத்துவச்சியா பிறந்தா ஒரு காய்ச்சல், கழிச்சல், ஒரு வயிறு வலி, தலைவலி, கை கால் வலிக்கு மருந்து கொடுக்கலாம். ஒரு முட்டு வலி கொடுக்கலாம். அவ எதுக்கு மருந்து கொடுத்திருக்கா? எதுக்கு? கருவுற்ற பெண்களுக்கு கருகலைக்க மருந்து தான் கொடுத்திருக்கா. அவளும் சிசுவத்தான் அழைச்சிருக்கா இல்லையா? ஆமா. கருகலைத்த தோஷத்தாலே அவளுக்கும் கை குழந்தை கிடையாது. சரி. அப்ப நாகராஜன் கணக்கும் பாவ கணக்கு, நாகக்கண்ணி கணக்கும் பாவ கணக்கு. 2 ஜாதகமும் பாவ ஜாதகம். சரி. அதனால 2 பேருக்குமே குழந்தை வரம் கொடுக்க முடியாது என்று பகவான் சொன்னே பார்வதி பார்த்தா. அப்படிலாம் சொல்லாங்க சுவாமி. ஆயன்னா இருந்தாலும் நாகராஜா நாகக்கண்ணி முன் ஜென்மத்துல பாவம் பண்ணிருக்கலாம். இந்த ஜென்மத்துல உங்களையே நினைத்து 12 வருஷமா ஏங்கி தவம் இருக்காங்க. அதுக்காக ஒரு குழந்தை வரத்தை கொடுங்க, கொடுங்கள் என்று சொல்ல பகவான் கொடுக்க முடியாதுங்க. பார்வதி கொடுத்தே தீரணுங்க. உண்மைதானே? பார்வதிக்கு பிடிவாதம் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். அப்ப பார்த்தார், பார்வதிக்கு மட்டும் இல்ல, பார்வதின்னு பேர் விட்டாலே பிடிவாதமா தான் இருக்கும். அப்படியா? அப்படி இல்ல, பகவான் கொடுக்க முடியாதுங்க, பார்வதி குழந்தை வரம் கொடுத்தே தீரணுங்க. இப்படியாக பகவானுக்கும் பார்வதிக்கும் வாக்குவாதம் நடந்த போது பகவான் பார்த்தார், அடியே பார்வதி, பிள்ளை வரம் கொடுங்கிய நாகராஜ நாகக்கண்ணி ஏகப்பட்ட பாவம் பண்ணிருக்காங்க, குழந்தை வரம் கொடுக்க முடியாது என்று என்ன சொன்னா தெரியுமா? எப்படி சொல்கிறேன்? இந்த நாகராஜ நாகக்கண்ணி 3 பிறவி பிறந்தாலும் புனிதரிக்க குழந்தை பண்ணின பாவம். சரி, 7 பிறவி எடுத்தாலும் சரி, 5 பிறவி பிறந்தாலும் அரசாளருக்கு பிள்ளை இல்ல. சரி, 7 பிறவி எடுத்து வந்தாலும் ஏந்த பிள்ளை அவங்களுக்கு கிடையாது. அதனால அவங்களுக்கு குழந்தை வரம் கொடுக்க முடியாதுங்க. முடியாது. பார்வதி பார்த்தா, அதெல்லாம் முடியாது சுவாமி, நீங்க குழந்தை வரத்தை கொடுத்தே திறனுங்க. பகவான் கொடுக்கவே முடியாதுங்க. அவர் முடியாதுங்க, கொடுத்தே திறனுங்க. ஆமா. அப்படி பகவானுக்கும் பார்வதிக்கும் வாக்குவாதம் நடந்த போது பார்வதி பார்த்தா, பகவானே, இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் நீங்க பிள்ளை வரத்தை கொடுக்கீங்களா இல்ல சக்தி நான் கொடுக்கட்டுமான்னு கேட்டா. உடனே பார்த்தா பகவான், அடியே பார்வதி, என்னையே ஏத்து பேசிட்டியா? இதோ இப்படி சாபத்தை என்று பார்வதிக்கு எப்படி சாபம் கொடுத்தா தெரியுமா? ஏ வாடிவனே பார்வதியே, வார்த்தை ஒன்றை சொல்ல இல்ல நாகராஜ் நாகக்கண்ணி பெண்ணாளுக்கு நீ பிள்ளையாக பிறக்க வேணும், நீ மாறி மாறி பிறக்க வேணும், மாநிலத்தை ஆள வேணும், காளியாக நீ பிறந்து இந்த கலியுகத்தை ஆள வேணும், அப்ராதியா நீ பிறந்து 3 உலகம் ஆள வேணும், வரகாசியா நீ பிறந்து
நாகக்கண்ணிக்கு பார்வதி நீதான் போய் பிள்ளையா பிறக்கணும். பிள்ளையாக பிறக்க வேண்டும். மாறி மாறி பிறக்கணும். மாநிலத்தை ஆள வேண்டும். ஆமா. காளியாக நீ பிறந்து கலியுகத்தை ஆள வேண்டும். ஆள வேண்டும். முப்பிடாதியாகவே நீ பிறந்து 3 லோகத்தையும் ஆள வேண்டும். சரி. வடகாசியாக நீ பிறந்து வையகத்தை ஆள வேண்டும். ஆமா. சந்தனமாரி ஷடமாரியாக நீ பிறந்து இந்த சகலமெல்லாம் ஆள வேண்டும். ஆமா. அட்டகாளியாக நீ பிறக்க வேண்டும். பிறக்க வேண்டும். இந்த அகிலத்தை எல்லாம் நீயே ஆழ்வாய் போ. ஆமா. அப்படியே சாபம் கொடுத்தார் பார்த்தீங்களா? சரி. பார்வதி அப்படியே பார்த்தா. பாக்குறா பகவானே, ஐயா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? என்ன சொல்லிட்டேன்? இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிள்ளை வரத்தானே கொடுக்க சொன்னேன். பிள்ளை வர கொடுங்கன்னு சொன்னது தப்பா? என்னையே போய் பிள்ளையா பிறக்க சொல்லிட்டீங்களே. ஆமா. நான் அவங்களுக்கு போய் குழந்தையா பிறந்தேன்னா பிறந்தேன்னு சொன்ன கைலாசத்துல உங்களுக்கு யாரு சுவாமி பணிவிட பாப்பா? ஆமா. அப்படின்னு சொன்ன உடனே பகவான் பார்த்தார். என்ன? அப்படியே சாந்தம் அடைந்து, சரி. அம்மா பார்வதி, குழந்தையா பிறக்கணும்னா நீ போய் பிறக்க வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். 1008 சொருபத்துல சரி அரை சொருபத்தை எடுத்து அவருடைய முதலை களி தீர்ப்பாய். அம்சத்துல போய் பிறந்துக்க. அதாவது அம்சத்துல போய் நீ பிறந்துக்கோன்னார். பிறந்துக்க. அப்படி என்று சொல்லிவிட்டு பகவான் கைலாசம் செல்ல பார்வதி பார்த்தா. பகவான் இவங்களுக்கு குழந்தையா பிறக்க சொல்லிட்டார். 1000 தான் இருந்தாலும் நாகராஜன் நாகக்கண்ணி ஒரு பாம்பு அல்லவா? ஒரு பாம்பு வயிற்றில் பிறக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன செய்யலாம் என்று சொல்லி கைலாசத்தில் இருந்து காமதேனு பசுவை வரவழைத்தாள். காமதேனு என்றால் என்ன? காமதேனு சொன்னா அது ஒரு பசுமாடு. பசுமாடு. நம்ம வீட்டுல இருக்க பசுமாட்டுட்ட பால் வேணா பால் கறக்கணும். ஆமா, பால் கறக்கணும். அந்த கைலாச பசுட்ட பால் வேணும்னு சொல்லி பாத்திரத்தை வச்சா போதும், அது தன்னாலே சுரந்து விடும். பாலா சுரக்கும். ஆமா, அதுதான் தேவலோக காமதேனு பசு. அது சுரக்கும் பசு, இது கறக்கும் பசு. அப்பேற்பட்ட காமதேனு பசுவை வரவழைத்து 8 கலசத்தில் அமிர்தத்தை அடைத்து நாகராஜ நாகக்கண்ணி கையிலே கொடுக்க அந்த நாகராஜ நாகக்கண்ணி கொண்டு வந்து என்ன செய்தாங்க தெரியுமா?